அம்மா என்னாச்சுமா? நீ சந்தேகப்பட்டது உண்மைதான். இந்த பொண்ணு உண்டாயிருக்கா. உன்னை எதுக்காக பூ போல வச்சு தாங்க? உங்ககிட்ட சொத்து இருக்கா இல்ல பணம் இருக்கா? உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு ஒரு நாளாவது ஒழுங்கா சுகம் கொடுத்திருக்கியா? அட்லீஸ்ட் ஒரு பிள்ளையை பெற்று என்ன தகப்பன் ஆக்கியிருப்பியா? அம்மா, இந்த நிலைமையில நீங்க இருக்கிறது நல்லது இல்லம்மா. உங்க வீட்டுக்கு போயிடுங்கம்மா. நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லணும். அம்மா, ஏய், எங்கடி போற? நான் அவரை பார்க்கணும். அங்கெல்லாம் போக கூடாது, உள்ள போ. போடி. விடு என்ன, நான் அவரை பார்க்கணும். போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். போயிட்டு இருக்க. ஐயோ அம்மா. ஏய், நீ எங்கடி போற? போடி. எங்கடி ஓட பாக்குற? போகங்கிறது அடிச்சிடுவேன். போகங்கிறது இல்ல கொன்னுடுவேன் உங்களை. ஐயோ இப்படி அடிக்காளே, இவளுக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சே. நான் என்ன பண்ணுவேன்? டேய் ராஜு, அவனை அடிச்சே கொன்னுடுவா. சீக்கிரமா வெளியில வந்துடுறா. வந்துடுறா. ஐயோ நீங்களே பாருங்க, இந்த பைத்தியத்துக்காக நீங்க எவ்வளவு பணத்தை செலவழிச்சு பைத்தியம் பார்த்தோம். இப்ப எங்களையும் அடிக்கிறாளே. ஐயோ இதே தொல்லையா போச்சமா? பைத்தியக்கார இப்ப வீட்டுல வச்சாங்க, அக்கம் பக்கத்துல நாங்க நிம்மதியா இருக்க வேண்டாமா? என்னமா இது? இந்த பைத்தியக்காரன் இப்படியே விட்டு வச்சா நமக்கு தான் பிரச்சனை. நாமளே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இவளை மென்டல் ஹாஸ்பிடல் சேர்த்துருவோம். வாங்க. எங்கடி ஓடுற? நீதா அன்னைக்கு என் தம்பிங்களை கொல்ல பார்த்த, இன்னைக்கு என்னைய கொல்ல பாக்குறியா? ஆமாடி, என்ன செய்வ? என்ன செய்ய போறேனா? வாங்க சார், வாங்க. சரியான சமயத்துக்கு வந்தீங்க. யாருக்குமா பைத்தியம் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? என் மருமகளுக்கு தாங்க. பைத்தியம் ரொம்ப முத்தி போச்சுங்க. என் கழுத்தை வச்சு கொலை பண்ண வந்தா. அது கூட பரவாயில்லைங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மேல கையில கிடைக்கிறத எடுத்து அடிக்கிறாங்க. ஏதாவது ஏடா குடும்பம் அடிமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனாலதான் என் மனச நான் ரொம்ப கல்லாக்கிக்கிட்டு சொல்றேன். என் மருமகளை எங்கேயாவது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க. உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். சபாஷ். என் அத்தைக்கு மருமக மேல எவ்வளவு பாசம், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மேல எவ்வளவு அக்கறை. என் அத்தைக்கு தன்னோட மருமக மேல கெரோசின் ஊத்தி எரிக்கவோ இல்ல சமையல் பண்ணும்போது கேஸ் லீக் பண்ணி கொலை பண்ணவோ தெரியாது சார். ஆனா என் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சு என்ன பைத்தியம்னு உங்க எல்லாரையும் நம்ப வச்சு என்ன பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப மட்டும்தான் சார் அவங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் உடைச்சது நீங்க தானே? பாத்தீங்களா, இவளுக்கு பைத்தியம் இல்லாம வேற என்ன? நீங்களே சொல்லுங்க. நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு என்ன அடிக்க வரீங்க? இந்த பக்கெட் எடுத்து நான் உங்களை அடிக்க போறேன்னு நினைச்சீங்களா? எதுக்கு சார் பயப்படுறீங்க? உங்களை சுத்தி இவ்வளவு பேர் இருக்காங்க, போலீஸ் இருக்கு, நீங்க ஒரு ஆம்பளை, இவ்வளவு இருந்து தனியா இருக்கிற என்ன பார்த்து நீங்க பயப்படுறீங்களே சார். ஆனா நான் இந்த வீட்டுல இத்தனை பேர் சேர்ந்து தனியா இருக்கிற என்ன அடிச்சு கொடுமை பண்ணும்போது எதிர்க்கிறது தப்பா சார்? என் கையால அடி வாங்கின இவனுங்க எப்படி இருக்காங்க, அவங்க கிட்ட அடி வாங்கின நான் எப்படி இருக்கேன்னு பாருங்க சார். நல்லா பாருங்க. 4 சோத்துக்குள்ள வச்சு அடிச்சா பூனை கூட புளியா மாறும் சார். சாரிமா, ஒண்ணு யாரு பைத்தியம்னு சொன்னாங்களோ அவங்கதாம்மா பைத்தியம். இவங்க எவ்வளவு தெளிவா பேசுறாங்க, இவங்கள போய் பைத்தியம்னு சொல்றீங்க?
இன்னொரு தடவை தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களை பிடிச்சு உள்ள வச்சிருவேன். வாங்க போலாம். இப்படிப்பட்ட பொண்ண பைத்தியம் சொல்றீங்க? நீங்க தான் பைத்தியம். பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க, இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க. ச்சே.